ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு காலாக் அகாடமி. திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். பிரிக்க முடியாதது என்னவோ அப்படின்னு. அதே மாதிரி பிரிக்க முடியாதது டிஎன்பிஎஸ்சியும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸும் தான். இது நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி பேச வேண்டிய கட்டாயத்தில் அதிகமாகவே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சிறிய தவறு நடக்கும்போது டிஎன்பிஎஸ்சி ஆமாம் நாங்கள் இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய தவறில் நிற்காது. இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளையும் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு மாதிரி தவறு நடக்குது, ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு பிழை இருக்குது அப்படின்னா அதை என்னை போன்ற சக நண்பர்கள் அகாடமி வச்சுருக்கோம்ல, நாங்கள் எல்லாருமே அப்பப்போ அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதை நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி இதில் தப்பு இருக்குது மாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட காதுகளுக்கு அது ஏறலை. அவங்க மறுபடியும் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது இப்போ எங்கே நிற்குது அப்படின்னா, முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது அழகாக கொடுத்துருக்குறாங்க. முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரியா? ஓகே. முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்படுகிறார். இது ஐயா திரு வைகுண்டசாமிகள் அவர்களை பற்றின கூற்று. இதில் இந்த முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இந்த அளவில் தான் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்போ இது ஒரு நாளில் இவ்வளோ பிளண்டராக பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதோடைய உச்சகட்ட விளைவு தான் இது. ஓகேங்களா? இப்போ தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் ஆட்சி மொழியா, அரசாங்க மொழியா, அலுவலக மொழியா, நீதிமன்ற மொழியா, தட் மீன்ஸ் வழக்காடு மொழியா, எல்லா இடங்கள்லையும் பயன்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் தானே. இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆட்சி மொழி சட்டம் நடைமுறையில் இருக்கானே நமக்கு ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தமிழ் வழி மாணவரோ இல்லை ஒரு ஆங்கில வழி மாணவரோ கட்டாயம் பாதிக்கப்படுறார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவையாவது நம்மளை மாதிரி ஒரு சக அகாடமி நண்பர்களோ இல்லை மாணவர்களோ சொல்கிற குறைகளை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ மிஸ்டேக் வந்திருக்காது. நான் இதை ஏன் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தேர்வு நடந்தது. அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். இது இதுக்கு முன்னாடி நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஐ திங்க் ஆகஸ்ட் மாதம் 18 சம்திங் இப்போ தான் நடந்துச்சு. ஒரு 2 வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். கொஸ்டின் நம்பர் 137. அதில் 4ஆவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்டு இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது இங்கிலீஷில். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்து மத ஒழிப்பு சட்டம் அப்படின்னா இது தமிழில் தப்பு, இங்கிலீஷில் கரெக்டு. சரியா? அப்போ இந்த இடத்துல ஒரு தமிழ் வழி மாணவருக்கு ஒரு மதிப்பெண் போகுது. ஒரு மதிப்பெண்ணில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும்போது ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் வெறும் டிரான்ஸ்லேஷனை வச்சு ஒரு மாணவருக்கு அநீதி இழைக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்க. 2வது இந்து மத ஒழிப்பு சட்டம். நமக்கு தமிழில் குரூப் 4 குரூப் 2ல் கலைச்சொல்னு ஒன்று இருக்குது. ஒரு கொஸ்டின்ல இப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஆங்கரேஜ் அப்படின்னா ஊன்றுதலைன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மொழிபெயர்ப்பே நம்ம கவனமாக படிக்கிறோம். என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக நான் அரசு பணிக்கு போகிறதுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக படித்து எழுதுறேன். லட்சக்கணக்கான மாணவர்கள் 20 லட்சத்துக்கு மேலே எழுதுறாங்க குரூப் 4 எக்ஸாம். லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன்லேயே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுறீங்க. அதில் எத்தனை பேர் இந்த டிரான்ஸ்லேஷனை வச்சு 1 மார்க்கில் வேலை போனவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட எண்ணத்துலேருந்து அவங்களோட நிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. நான் இந்த கொஸ்டின் போய் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்து மத ஒழிப்பு சட்டம்னு போட்டிருக்கீங்க, இது பிளண்டர் மிஸ்டேக், இது தப்பு. என்ன அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னா என்ன சொல்லியிருக்கலாம்? இந்து மத நன்கொடை சட்டம்னு கேட்டிருக்கலாம், இல்லை இந்து மத அறக்கட்டளை சட்டம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மத நன்கொடை சட்டம்னு சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ இதுலேருந்து தான் நமக்கு HRCE அப்படிங்கிறது வந்தது. ஓகே. இல்லை HRCங்கிற பேரை நம்ம அடிக்கடி கிராஸ் பண்ணி தானே வர்றோம். இதை பார்த்தா அந்த டிரான்ஸ்லேஷன் சரியாக பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம். இப்போ நடந்த எக்ஸாமில் என்னது, 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தப்பை பாயிண்ட் அவுட் பண்ணோம். அப்பயா திருத்தி இருந்திருக்கலாம். திருத்தாமல் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஐயா திரு வைகுண்டசாமிகளை பற்றி கேட்கும்போது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முடிசூடும் பெருமாளுக்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். ஒன்று என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, முத்துக்குட்டி அப்படிங்கிறது நீங்கள் டங்கிலீஷில் போட்டிங்கல்ல, அதே மாதிரி முடிசூடும் பெருமாள் அப்படின்னே போட்டிருக்கலாமே. முடிசூடும் பெருமாள் யார் கேட்க போறா? இப்படியே அழகாக போட்டிருக்கலாமே, யாரும் இதை பற்றி கேட்க போகிறதே இல்லையே. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு தெரியல, இப்போ ஒரு கேள்வி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதை இன்னொருத்தர் கிராஸ் செக்காவது பண்ணியிருப்பாங்கல்ல.
அப்போ கேள்வி எடுத்தவரும் அதை கவனிக்கல, கிராஸ் செக் பண்ணவரும் அதை கவனிக்கலையா, இல்லை நம்ம என்ன கொடுத்தாலும் இவங்க செவனேன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கொஸ்டின் கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தலை, இப்போ தான் பயன்படுத்துகிறேன். 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சானிடேஷன் ஹெல்த் ரெண்டுக்குமே தமிழில் தூய்மை அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த வார்த்தையோட பயன் என்ன, அதை சரியாக அறிஞ்சு தானே நம்ம அதை டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இப்பயும் நம்ம இதை பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினை தாண்டி போகும்போது அது வந்து லட்சக்கணக்கான மாணவர்களோட வேலை வாய்ப்பை பாதிக்கும். இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போது ஆங்கில வழி மாணவர்கள். இது வந்து இன்னைக்கு நடந்த எக்ஸாம், அதாவது ஆகஸ்ட் 31 நடந்தது. இப்போ இந்த தேர்வு வந்து ஆகஸ்ட் ஒரு 15 அந்த டைமில் என்னது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இதில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஒரு தமிழ் வழி மாணவர். ஸோ அப்போது ஆங்கில வழி மாணவரையும் சேர்த்து பாதிக்கிறீங்க, தமிழ் வழி மாணவரையும் பாதிக்கிறீங்க. அப்போ யாருக்காக தான் தேர்வு நடத்துறீங்க அப்படின்னே தெரியல. இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சில மாற்றங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபைனல் மார்க் கவுண்ட் பண்ணுற எக்ஸாமில் தயவுசெய்து லாங்குவேஜ் பேப்பர் வைக்காதீங்க. இப்போ லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஃபைனல் மார்க் கவுண்ட் பண்ணுற எக்ஸாமில் லாங்குவேஜ் பேப்பர் வைக்காதீங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் பேப்பரே முடிஞ்சால் ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமும் ஜிஎஸ்ஆவே கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த கார்பன் பேப்பர்லாம் வச்சு கொடுக்குறாங்க. 2018 இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபாரஸ்டர் எக்ஸாமில் இந்த கார்பன் பேப்பர்லாம் கொடுத்தாங்க. 2015 நினைக்கிறேன். நம்ம கார்பன் ஷீட்டில் வச்சு அந்த கீழே ஒரு பேப்பர் வச்சு எடுத்தோம்னா நம்ம என்ன ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணலாம். பட் நம்ம வந்து முன்னாடி தான் போகணுமே தவிர இன்னும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற சக நண்பர்களும் அகாடமி வச்சிருக்க நிறைய நண்பர்களும் மாணவர்களும் தொடர்ச்சியாக பேசுகிற விஷயம்தான். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழி மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடைபெற்றுட்டு இருந்தது. இதுக்கும் மீறி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி அவர்கள் குரல் கொடுக்குற மாதிரி நாளைக்கு எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சி ப்ளீஸ் இனிமேலாவது திருந்துங்க. தயவு செய்து நீங்கள் எடுக்கிற ஒரு கேள்வியில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் எத்தனையோ மாணவர்களோட வாழ்க்கையை பாதிக்கும். இதை வச்சு எத்தனை பேர் கனவு கண்டுட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் அரசு வேலைக்கு போகணுன்னு இருப்பாங்க, எத்தனை பேர் அதை வச்சு தன்னோட குடும்பத்தோட பொருளாதார நிலை முன்னேறும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷனில் காலி பண்ணி விட்டுறீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் பயங்கர பிளண்டர் மிஸ்டேக். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு கேள்வித்தாளை வந்து சரியாக ரெடி பண்ணுங்கள். அதுக்கு ஆட்களை வந்து ஹையர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொழிபெயர்ப்புக்குன்னு ஆட்களை எடுங்க, தரமான ஆட்களை எடுத்து நல்ல கொஸ்டின் எடுங்க. நீங்கள் நல்லா கொஸ்டின் எடுத்தீங்கன்னா உங்களை பாராட்ட போகிறதும் நாங்கள் தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி எடுத்தீங்க அப்படின்னா அந்த குறையை சுட்டி காட்டுறதும் நாங்கள் தான். இனிமேலாவது குறை ஏற்படாத வண்ணம் டிஎன்பிஎஸ்சி நடந்து கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறோம். நன்றி.